பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கர்த்தர் சகல நோய்களையும் நம்மை விட்டு, என்னை விட்டு, உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, ஐயா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு நிச்சயமாக என்ன செய்வார்? விலக்குவார். அது மட்டுமல்ல, உபாகமம் 7:14 வாசிக்கிறோம், நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. நிச்சயமா நம்புறீங்களா? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, பிரதர் கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் ஆச்சு பிரதர் கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு பிரதர், ஐயோ கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு பிரதர், என் மகளுக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறீங்க. நிச்சயமாக ஒன்று சொல்கிறேன், கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கிற சுதந்திரம். அதை கட்டாயம் யாருக்கு இல்லைன்னு அவர் சொல்கிறதே இல்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்கார். எங்கெங்கோ கூப்பிட்டு சொல்கிறீங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்க, ஐயோ என் பிள்ளைக்கு எப்படியா ஒரு குழந்தை வேணும். நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. வேதம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அறியாமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு உங்கள் வேதாகமத்தை கையில் எடுங்க. எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாட போறோம். எல்லாம் சேர்ந்து பாடுமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கல்மலைகள் பெயர்க்கும் வழியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கல்மலைகள் பெயர்க்கும் வழியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே
இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலத்தாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலத்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை நம்பிவா இயேசுவை நம்பிவா இயேசுவை நம்பிவா இயேசுவை நம்பிவா இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினார் நேசத்தோனி எல்லில் பறக்க ஜீவித்திடுவேன் நேசத்தோனி எல்லில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன் நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை எல்லாம் எடுத்திருப்பீங்க திரும்ப வாசிக்க சொல்லட்டுமா உபாகமம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் சகல நோய்கள் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நோய்க்கு கணக்கே கிடையாது சில நேரம் இப்படி ஒரு நோய் இருக்கா அப்படின்னு கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு எனக்கு அன்பான சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சொல்கிறீங்க தலைவலி பிரதர் டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க பிரதர் ஆனால் எனக்கு அந்த தலைவலி அடிக்கடி வந்து என்னை தொல்லை பண்ணுதுங்கிறீங்க எனக்கு அன்பானுடைய இன்னைக்கு அநேக நேரங்களில் சில ஆச்சரியமானதுன்னு சொல்கிறீங்க உள்ளங்கால் ஒரே எரிச்சல் அப்படிங்கிறீங்க எனக்கு அன்பானுடைய இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் ஒன்றுமே இல்லைங்கன்னு தான் சொல்கிறாங்க எனக்கு அன்பானுடைய நோய்களுக்கு கணக்கு கிடையல கணக்கு வைக்க முடியல ஏன்னா அதனால தான் இங்கே வேதத்தில் எழுதும்போது எழுதிட்டாரு சகல நோய்கள் 1 இல்லை 2 இல்லை எனக்கு அன்பானுடைய ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆண்ல உங்க குடும்பத்தில் ஆண்லையாவது பெண்லையாவது மலடு இராது அப்படின்னு சொல்றார் அது மட்டும் சொல்லலை தேவனாகிய கர்த்தர் சகல வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ இன்னைக்கு அநேகருக்கு வியாதி விலகலைய காரணம் என்ன அன்னைக்கு அநேகர் கேட்குறீங்க சொல்லலாம் என்ன பண்ணுறது ஜெபம் பண்ணி பார்க்குறேன் வியாதி போக மாட்டேங்குதே அப்படிங்கிறீங்க வியாதியில் பல வகை இருக்குது தானாக தேடிக்கிற வியாதியும் இருக்குது ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது சொன்ன பிறகு ஆமாம்பிங்க தானாக தேடிக்கிற வியாதி உதாரணமாக பாருங்கள் உங்கள் வேதத்தை திறங்க பார்ப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் 20:1 திராட்சரசம் பரியாசம் பண்ணும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல இன்னைக்கு யாருக்கு தெரியாது திராட்சரசம் பரியாசம் பண்ணி குடிச்சா அவன் ஆட்டத்துக்கு கேட்க வேண்டியதில்லை
குடித்தா ரோடுன்னு இல்லை, எதுன்னு இல்லை. இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, எத்தனை பேர் குடிச்சிட்டு பண்ணுற அலப்பறைகளை பார்க்குறீங்க. ஏன்னா நேற்று கூட குடி போதையினால தான் பாண்டிச்சேரியில் ஒரு சிறு குழந்தைய கூட பாலியல் பலாத்காரம் செய்து கடைசியில் கொலையை பண்ணிவிட்டான். பாண்டிச்சேரி முழுக்க போராட்டமாக இருந்துச்சு. தொலைக்காட்சியில் பார்த்தீங்களா என்னமோ? நான் என்ன தான் தொலைக்காட்சியில் எப்பவும் செய்திகளை கட்டாயம் பார்ப்பேன். ஏன்னா உலகத்தில் நடக்கிறத நாமளும் என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அநேக நேரம் நமக்கு தெரியாதுல்ல, பார்க்குறோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பாருங்க, திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், உண்மைதான். மதுபானம் அமளி பண்ணும். ஆனால் சிலர் எதுலேருந்து உட்கார்ந்துருக்கான் பார்க்கலாமா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க, அழகா எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து. எப்படி? அதிகாலமே சாராயத்தை நாடி அதிகாலமே இருட்டோடு எழுந்து. வாசிங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும். எது வரைக்கும்? அதிகாலையில இருந்து சாயந்தரம் இருட்டுற வரைக்கும் குடித்து கொண்டே இருந்தா கடைசியில சொல்றீங்க, பிரதர் நுரையீரல் வெந்து போச்சு பிரதர். பிரதர் 2 இட்லி கூட திங்க மாட்டேங்கிறார் பிரதர். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி என்ன செய்யும்? நிச்சயமாக ஜெபம் பண்ணால் சுகமாகுமா? ஆகாதுங்க. எனக்கு கண்பார்களே, நமக்கு அறியாமல் வர்றது நிச்சயமாக கர்த்தர் குணப்படுத்துவார். என வேதமே சொல்லுது, அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவராய் இருக்கிறார். ஆனால் அறிந்த பிறகு உனக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரியும் மதுபானம் என்ன நிலைக்கு கொண்டு வரும். சாலமோன் எழுதி வச்சிருக்கான். நீதிமொழிகள் 23:29 ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல். எல்லாமே இதை உள்ள போயிடுச்சுன்னா வந்துடும். என்ன வரும்? வாசிங்க. ஐயோ யாருக்குன்னு கேள்வி கேட்டு வச்சிருக்கார். ஐயோ ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமே இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். இன்னைக்கு டிராவலில் போகும்போது கண் ஒரு மாதிரி சுமந்திருந்தா என்ன குடிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. சிலருக்கு அது நோயாவே இருக்கு. ஏன்னா சிலருக்கு அந்த காற்று பட்டாலே கண் என்ன செய்யுது, சிவந்து போயிடுறதும் இருக்கு. மதுபானம் தங்கி தரிக்கும் இடத்தில் இருப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அது மட்டுமல்ல, என்ன எழுதியிருக்காரு வாசிங்க. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாத்தான் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். அதான் உள்ள போய் கடிக்குது. கடிக்கும் போது சொன்ன பிரதர் சாப்பிட மாட்டேன்றார் பிரதர், வயிற்ற கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கார், பிடிச்சி தான் இருக்காரு. முடிவிலே பாம்பை போல கடிக்கு, விரியனை போல தீண்டுமா. உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலில் சயனிக்கிறவனை போல இருப்பாய். என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது. பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போல இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. இப்படித்தான் நிலைமை இருக்கும். நான் அதை இன்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அப்புறம் எப்படி நோய் சுகமாகும்? தானா தேடிக்கிற நோய்க்கு மருந்து கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இதை குடிக்கக்கூடாது, இதை குடிக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு அநேகர் பண்டிகை வந்தால் கூட எங்கே போய் நிற்கிறாங்க? கரெக்டாக துறக்கு முன்னாடியே வருஷம் பிடிச்சுன்னுறாங்க. கொரோனா டயத்தில் கொடை எடுத்துகிட்டு வரணும்னாங்க, ஏன்னா வெயிலில் நிற்கக்கூடாது. அப்பவும் கொடையை தூக்கிட்டு என்ன செஞ்சாங்க, போய் வரிசையில் நின்னாங்க துறக்கிறதுக்கு முன்னாடி. கையில் வேலை இல்லை, காசு இல்லை, எத்தனையோ பேர் பட்டினியில் செத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இதுக்கு வரிசை குறையலை. ஏன் ஐயா, ஏன்? இன்னைக்கு தெரியாமல் வியாதி வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் சுகமாக்குவார். குடிச்சு நேற்று ராத்திரிலாம் 12 மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் என் பையன் சேராதவங்களோட சேர்ந்து
குடிச்சு 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 இப்போ பாருங்க, முன்ன எப்படி இருந்தான் தெரியுமா? இப்போ பாருங்க, கை அப்படியே நோஞ்சானா போயிட்டான் பிரதர். என்ன செய்யறது? அநேக நேரங்களில் தானாய் தேடிக்கிற நோய்கள் உண்டு. ஏன்னா அதுலேருந்து விடுதலை பெறணும்னு நினைப்பாங்க, போய் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் விட முடியலை. யார் விடுதலையாக்கணும்? யோவான் எழுதுகிறார் 8:36, மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். அவர் விடுதலை ஆக்கணும். ஆனால் அவர் விடுதலை ஆக்க ஆயத்தம். நம்ம விடுதலை பெறதுக்கு சம்மதிக்கணுமே. நாம் அதை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆண்டவரே இதை தூக்கி போடும், ஆண்டவரே இதை தூக்கி போடணும். எப்படி தூக்கி போடுவார்? அவர் தூக்கி போட மாட்டார். நாம் தான் என்ன செய்யணும்? தூக்கி எறியணும். அன்னைக்கு ஒரு கதை உங்களுக்கு தெரியும். கெட்ட குமாரன், அதாவது ப்ராடிக்கல் சன், இளைய குமாரன் போய் தன் இஷ்டப்படியெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? செலவழிச்சிட்டான். கடைசியில் பண்ணிக்கு போடுற தவிட ஒருத்தனையும் இவனுக்கு கொடுக்கல. அப்போ தான் புத்தி வந்துச்சு. புத்தி வந்தோடனே சொன்னான், எங்கள் அப்பா வீட்டில் எப்படிலாம் சாப்பிட்றான், நான் இங்கே பட்னியாக இருக்கேன், எழுந்து போய் தகப்பனிடத்துல போவேன், தகப்பனே உமக்கும் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உடைய குமாரன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை வேலைக்காரனை ஒருத்தராக ஏற்றுக்கோனார். அப்பா அப்படியா ஏற்றுக்கிட்டாரு? இல்லையே. அவர் என்ன செய்தார்? மோதிரத்தை மாட்டி, ஷூவை மாட்டி, புது வஸ்திரத்தை கொடுத்து, கொளுத்த கண்டு அடித்து பெரிய விருந்தே வச்சார். இன்னைக்கும் சொல்கிறேன் ஐயா, நீங்களும் நானும் தானாக தேடிக்கிற அநேக நோய்கள் உண்டு. சிலருக்கு இருமல் வரும், புகை பழக்கம் இருந்தால் வேணாங்க அதை விட்டுருங்கம்பாங்க. ஆனால் விட முடியலையே, அப்போ இருமிட்டு தான் இருக்கணும். சில காரியங்கள் விட முடிய மாட்டேங்குது அநேகருக்கு. கேட்டால் இது எப்படி வருது? சின்னதில் என்னங்க விடணும்னு நினச்சோம்னா நம்ம தான் முயற்சிக்கணும். ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஆனாலும் திருப்ப நினைப்பூட்டுறக்கா சொல்கிறேன். ஏன்னா புதிதாக கேட்கிற மக்களும் உண்டு. இதை கேட்டு இப்போ நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி உட்காந்து கேட்குறேன்னு அநேக பேர் ஃபோனும் பண்ணுறீங்க. ஒரு ஆற்றுல வெள்ளம் போச்சு, அண்ணன் தம்பி 2 பேர் எல்லாம் பேசிக்கிட்டான். என்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருள் கிடைக்குது, நமக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா. அப்போ தம்பிக்காரன் சொன்னா, அண்ணே ஒரு பெருசாக வரட்டும்னே, நீ போய் எடுத்துகிட்டு வா, நான் மேலேருந்து அப்படி தூக்கிடுறேன்னா. சரின்னு பார்த்தா திடீர்னு ஒரு கம்பளி மூட்டை தெரிஞ்சு. இவன் சொன்னா, அண்ணே கம்பளி மூட்டை போகுதுண்ணே. ஆமாடா, 200-250 கம்பளி இருக்குது, எடுத்தோம் விற்று காசாக்கி பிள்ளை, நான் விடுறா எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே குதிச்சான். தண்ணிக்குள்ளே போய் குதிச்சான், அது மேலே விழுந்து இழுத்தான் கடைசியில் இழுக்க முடியல. இந்த பக்கம் தண்டரா போட்டாங்க, தண்ணீர் அதிகரிப்பதினால் தாங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கரையேறும்படி அறிவுறுத்தப்படுகிறது. டொம் டம் 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 டம்னு தட்டினாங்க. இவர் அண்ணே தண்டரா போடுறாங்க, தண்ணி கூட வரப்போகுதுண்ணே, மேலே வானேன்னா. இவர் சொன்னார், எப்படிடா வர்றது, விட்டுட்டு வந்துருனே, கம்பளி போனால் போகுது, உயிர் முக்கியம்னா. இவன் சொன்னால், அப்போதே நான் அதை விட்டுட்டேன், இப்போ அது என்னை விட மாட்டேங்குது. ஏன்னா நான் பிடிச்சது கம்பளி இல்லை, கரடின்னா. நம்மளை இப்படி தான் சில நேரத்தில் ஒரு சின்ன காரியம் பிடிச்சிக்கும், கடைசியில் அதை விடணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, விடவே முடியாது. இன்னைக்கு தானாய் தேடிக்கொள்ளுகிற நோய்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, நல்லா இருப்பாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த குடிச்சு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தாறுமாறானவைகளை பேச, ஐயா இந்த ஆள் என்ன இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுறாங்க. என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுறாரு. கடைசியில் அப்படியே பாயில் படுத்து நோயில் விழுந்தா குடும்பத்தை எப்படி பார்க்க முடியும்? அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, வியாதி என்பது ஏதோ நமக்கே தெரியாது, வந்துருச்சுன்னா ஐயா அந்த வியாதி எப்படி வந்துச்சு, ஆண்டவரே சுகமாக்கு, நிச்சயமாக சுகமாக்குவார். ஏன்னா அவர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன்னு வாக்கு பண்ணியிருக்கார். ஆனால் ஏன் விளக்க முடியலன்னா, தானாக தேடிக்கிறதுக்கு யாருங்க பொறுப்பு? இன்னைக்கு நாமளாக போய் இன்னைக்கு சொல்கிறாங்க, எப்பா குழி இருக்குது அந்த பக்கம் போகாத அப்படின்னா, நான் அப்படித்தான் போவேன்னு போனால் யார் பொறுப்பு? அநேக நேரங்களில் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இது இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்குது. ஏன்னா நாடே இதில் முங்கி போய் கிடக்கு, போகட்டும். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க குடிக்கிறதே இல்லை, ஆனால் குடிக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் அன்னைக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணான், அங்கிள் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, 3 மந்த்ஸாக நான் நடக்க முடியாமல்
அப்படியே பெட்ரிட்டன் ஆகிட்டேன்னா. நான் கேட்டேன் உனக்கு வயசு என்னன்னு. அவன் சொன்னா எனக்கு 22. அப்புறம் ஏம்மா பெட்ரிட்டன் ஆனே? அங்கிள் அதை கேட்குறீங்களா? சொல்லவா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. நான் சொன்னேன் கேட்குறேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், உன்கிட்ட இருக்க காரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற கேட்டேன். என் கூட படிக்கிற பிள்ளைங்க ஹை ஹீல் ஷூ போட்டாங்க. இதை பார்த்து நானும் ஹை ஹீல் ஷூ வாங்கி நடந்தேன், கீழே விழுந்தேன், கால் பரண்டுச்சு. இப்போ 3 மாதம் என்ன செய்கிறேன்? உட்காந்துருக்கிறேன். அநேக நேரங்களில் நாமளாக போய் தேடிக்கிறக்கூடாது. ஏன்னா நோய்கள் நான் இல்லைன்னு சொல்லலை, நிச்சயமாக இருக்குது. ஆனால் நோய்களெல்லாம் நீக்குகிற ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அவர் என்ன செய்வார்? அவர் யாரு? நாம் பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரம். சந்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரம். நாம் ஏசோ நல்ல பேர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா. குறைவெல்லாம் நீக்குவா, உன் குறைவெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உண்மைதானா? அவர் ஒருபோது கைவிடுறவர் இல்லைங்க. சகல நோய்களை நம்மை விட்டு என்ன செய்வார்? ஆனால் தானா தேடிக்கிறதுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாது. ஆனால் இதை மட்டும் யாரும் விடுறதில்லை, விடவும் முடியலைங்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்குது? பாயில் படுத்து புலம்ப வேண்டியது. ஐயோ வேதனை யாருக்கு, புலம்பல் யாருக்கு, சண்டை யாருக்கு, ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு, துக்கம். எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றுதான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் கேட்கிற நீங்கள் எனக்காகவும் ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் இப்படியெல்லாம் சத்தியத்தை சொல்லும்போது சிலர் கேலி கூட பண்ணுறாங்க. உங்களுக்கு மேலே கண்ணு தெரியல, உங்களுக்கே பார்வை தெரியல, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களாங்கிறாங்க. பார்வைங்கிறது யாரும் வேணும்னு என்ன செய்கிறதில்ல, இல்லாமல் போகிறதில்ல. தேவன் சிலரை வைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய நாம மகிமைக்காகவே வைத்திருக்கிறார். அதை நம்ம விளங்காமல் சிலர் அறியாமல் கேட்கிறோம். தயவு செய்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட வேதனையில் இருந்தும்
ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பதற்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். அதற்காக ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்னா ஒரு நாளைக்கு 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டி தான் சும்மா வராது. அதன் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. எங்கிட்ட இருக்கிறது ரெண்டும் சபையும் பார்வையில்லாத மக்கள் நிரம்புகிற சபை. அநேகர் நோய்க்காலம் அங்கே உதவிக்கு வந்துருப்பான். போன வாரம் கூட ஒருத்தருக்கு 1436 ரூபாய்க்கு ப்ரெஷர் மாத்திரை. ஏன்னா அவர் கண்ணில் ப்ரெஷர் வருது. எனக்கு என்னென்னமோ நோயெல்லாம் அவர் தெரியல சொல்கிறேன், யோசிக்கிறேன். கண்ணில் ப்ரெஷர் அவங்க எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த மாத்திரை வாங்குறதுக்கு இங்கே நிற்பார். இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும். அவங்கள கூட்டிகிட்டு வர்றது கூட வேன் வச்சு தான் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா கண்ணு தெரியாதவங்க. திருப்பி கொண்டு அவங்கள அந்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி ஒன்று சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புகிறேன். சிலர் குடும்பத்தில் கஷ்டம் எல்லாம் வர்றாங்க. சிலர் ஊன்றுகோல் இல்லை, சிலர் போடுறதுக்கு சட்டையிலன்னு கூட வருவாங்க. யாருக்கும் முடிந்த மட்டும் உதவிகளை செய்ய தான் இந்த சபைகளை வைத்திருக்கிறோம். நீங்களும் இதற்காய் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. எப்படி பிரதர்? இதில் ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. என்னிடத்திலும் கேட்கலாம், உங்களுக்கு சொல்லுவேன். கணுதிரி அவங்க செத்தா கூட சொந்தக்காரன் என்ன செய்ய மாட்டான், பணத்தை போட்டு அடக்கம் பண்ணுறது கூட வரமாட்டான். நிறைய பேர் வேண்டாம் வேண்டாம் அவங்களே எல்லாம் பார்த்துக்குறாங்க. அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இந்த ஊழியத்திற்காய் ஜெபியுங்கள். அதே சமயத்தில் கர்த்தர் ஏவினால் நீங்களும் பார்க்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியங்கள் எது இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10 மணிக்கிலிருந்து 5 மணிக்குள்ள தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நான் நிச்சயம் காத்திருப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நோய் அற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. நோய் நாடி நோய் முதல் நாடி, வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று வள்ளுவப் பெருந்தகையார் சொன்னார். நோய் என்பது மனிதனை வாட்டி வதைக்கிறது. ஆனால் அந்த நோய்களிலிருந்து மருத்துவர்களால், மருந்து மாத்திரைகளால் கூட விடுதலை இல்லாமல் போகலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். இந்த வாக்குக்காய் நன்றி. இதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை பரத்திலிருந்து அனுப்பும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.